சனி பயிற்சி பலன்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ள சனி பகவான் வரார். உங்கள் ராசி முதல்லையே ராகு இருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களைய. அடுத்தது சனி பகவான் வேறு வரார். இவங்க 2 பேர்த்தோடைய கூட்டணியும் ஒரு 5 to 6 மாத காலங்கள் இங்கே தான் இருக்கும். அந்த 5-6 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே. அதனால் நெகட்டிவாக சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வேண்டாம். சனி ராகு சேர்க்கை ஒருவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாரோ அதை அப்படியே திருப்பி போட்டுரும். வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியது எல்லாமே இந்த சனி ராகு. அதாவது நீர் ராசியில் உலகமே அழிவுக்கு, அதாவது இருக்கக்கூடிய இடமெல்லாம் அது நீர் ராசிங்கிறதுனால உலகமே அழிவுக்கு உண்டான பாதையை நோக்கி வரும் அப்படிங்கிறது அமைப்பு. கடல் சீற்றங்கள், ராகுங்கிறது மலைன்னு சொல்கிறோம். மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள், கடலுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே, ரொம்ப 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 இந்த 5 மாத காலங்கள் கவனமாக இருங்க. பெரிய ப்ராப்ளம், பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்க. வீட்டில் யாராவது மீனராசி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, வழிபாடுகள் பண்ணிக்கோங்க, அவர்களுக்காகவும் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகமும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்ம சனி உள்ள என்ட்ரி ஆகிட்டாருன்னா ரொம்ப குழப்பம், மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், 4 பக்கம் லாக்கு, மார்க்கெலாம் சரியாக வராது, வேலை தடை, பணத்தடை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், வண்டி வாகனத்தினால பிரச்சனைகள், நண்பர்கள், பார்ட்னர்கள், இது எல்லாமே லாக். நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டுருப்பீங்க. நீங்களும் உங்கள் உழைப்பும் உங்களுடைய விடாமுயற்சியும் மட்டும்தான் அங்கே நிற்கும். மற்றது எல்லாமே பொய்ன்னு காட்டி கொடுத்துரும். மற்ற எல்லா விஷயங்களுமே பொய், நீங்கள் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். ஒரு அனுபவம், சனி பகவான் ஒரு அனுபவம் உங்களை ஒரு சிற்பமாக ஆக்க போகிறார். அந்த சிற்பம் ஆக்குவதற்கு உளியை கொண்டு கொட்டதான் செய்வார், வலிக்கதான் செய்யும், வேதனை தான் வரும், வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்சம் கடின உழைப்பை போட்டுட்டு பெரிய அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்க வேண்டாம். பெரிய பணப்புழக்கங்கள் வேண்டாம். தசாபுத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஓரளவு தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு காப்பாற்றலாம். இது முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் கணக்கு இருக்குது. அப்போ முதல் சுற்றுக்கு ஒரு பலன் வரும், 2வது சுற்றுன்னு வரும்பொழுது கொஞ்சம் தொழில் வளர்ச்சி உண்டு. முதல் சுற்றுக்கு ரொம்ப அடி, 2வது சுற்றுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி வரும், 3வது சுற்றுக்கு மருத்துவ செலவு. அப்போ அதெல்லாம் நம்ம கேட்டகரியாக ஏஜ் பிரிச்சுக்கணும். அதாவது ஒரு ஏஜுக்கு தனிப்பட்டது வரும். இது பொதுவாக நான் இப்படி தான் இருக்கும் இந்த ராசிக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ மீனராசிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஒரு இடம் மாற்றமோ, ஒரு ஊரை விட்டு ஊர் மாறுறதோ, தொழில் மாற்றங்களோ, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ள ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டத்துக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு என்ன கிரகங்கள்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு தொடங்கும். அதுதான் ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட். இப்போ என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரு இருக்கார். இப்போ குரு இருக்காருன்னா உங்களாலே உங்களுக்கு பிரச்சனை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், அதனால பிரச்சனைகள், பெயர் புகழ் கெடுறது, தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது தொழிலில் போய் சிக்கிறது, ஆசை காட்டி மோசம் பண்ணுறது எல்லாத்தையும், அதில் நீங்கள் போய் சம்மந்தப்பட்டு உங்கள் பேர் கெட்டு போகிறது, இதெல்லாமே நடக்கும். ஒரு நெருங்கிய கர்மாவில் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்துக்குள்ள ஒரு கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதில் ஒரு பொறுப்போ, ஒரு முக்கிய ஒரு பொறுப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், செவ்வாய். இந்த செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ளே செவ்வாய் எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பேச்சால் பிரச்சனைகள், பண இழப்புகள், ஜாமீன் கையெழுத்து போட்டு மாற்றுறது, மற்றவர்களுக்காக இறங்கி போய் பணத்தை கொடுத்து சிக்கிறது, பொருளாதாரத்தில் கொஞ்சம் அடிபடுறது, தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், தந்தைக்கு ஏதாவது ஒரு கண்டங்கள் ஏற்படுறது, உயர்கல்வி படிக்க முடியாமல் மந்தமாகி அந்த எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போகிறது, 2ஆம் திருமணத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது, இதெல்லாம் உண்டு. அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் குறையும். அதே போல் உங்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை, மாமனார் மூலமாக பிரச்சனை, அல்லது மாமனார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பது, கண்டங்கள், கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும்.
இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் திடீர் பண இழப்புகள், திடீர் அவமானங்கள் இதெல்லாமே கொடுத்துரும். உயில் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனை, வயிறு உபாதைகள், ஆசன வாய் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு புதன். இந்த புதன் இங்கே இந்த ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இருதயம் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீடு, சொத்துக்கள் இதெல்லாம் புதுசாக எதுவும் வாங்காமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் இருக்கிறத வச்சு கடந்து போகிறது நல்லது. அல்லது அதில் ஏதாவது ஒரு செலவுகளோ ஒரு விரைய செலவுகளோ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், எதிர்பார்த்த திருமணம் வரன்னு அமையல, மேரேஜ் அரேஞ்ச் ஆகி நின்று போகிறது இதெல்லாமே நடக்கும். யார் புதன் இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ளே இருந்தால். நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர் மூலமாக ஒரு பிரச்சனைகள், பார்ட்னர் பிரிச்சிடுறது இதெல்லாம் நடக்கும். அடுத்தது சூரியன். இந்த சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ அதிகப்படுத்தி கொடுப்பார். எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் அதில் நல்ல மார்க் வராமல் இருக்கிறது, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், உங்கள் முதலாளியால், உங்களுடைய சூப்பர்வைசர் மூலமாக ஏதாவது ஒரு வேலையில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கடின உழைப்பை போட்டாலும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இல்லைங்க, நல்ல பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் வரும் இந்த 6 ராசி கட்டத்தில் சூரியன் எங்கே இருந்தாலும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு சந்திரன். இந்த சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் முதல்லையே சொல்லிட்டேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களையும் பிளாக் பண்ண போகுது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். அடுத்தது சனி பகவான். இந்த சனி பகவானே இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆண் வாரிசு பிறப்பு உண்டு, ஒரு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ உண்டு. ஆனால் கடின உழைப்பு, பெரிய பிரச்சனைகள், சமாளிக்க முடியாத அளவுக்கு ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துரும். விரயங்கள் ஆகிறது, மருத்துவ லாபம் குறையிறது, லாபமே இல்லாமல் இருக்கிறது, சும்மா சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது, பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை, ஆள் பற்றாக்குறை, ஆட்கள்னால பிரச்சனைகள், வேலையாட்கள் வராமல் இருக்கிறது, வேலையால் அமையாமல் இருக்கிறது இதெல்லாமே கொடுத்துருவார். கணவன் மனைவிகளோட அந்யோன்ய குறைவு இதெல்லாமே உண்டு. வழிபாடுகள் உண்டு. வழிபாடுகள் மூலமாக கொஞ்சம் தான் சரிப்படுத்த முடியும், விளக்க முடியும்லாம் நான் சொல்லலை, குறைக்க முடியும், அவ்வளோதான். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெருசாக எதுலேயும் போய் கலந்துக்காதீங்க. முன்னின்று எதையுமே செய்யாதீங்க. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அது இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பெருசாக ஆசைப்பட வேண்டாம். நிறைய ஏன்னா ராகு அங்கே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது பெருசாக கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றிடும். அதே போல் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க. சனி ராகு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பெரிய அளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும். தலை சார்ந்த பகுதியில் அடிப்படுறது, முகத்தில் அடிப்படுறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், எதுவும் செய்யாமல் இருக்கிறது பெஸ்ட். அல்லது இருக்கிறது என்னவோ சின்ன வருமானத்தில் பண்ணிட்டு போயிடுங்க. கடின உழைப்பை போட்டிங்கன்னா, பெரிய உழைப்பாக போட்டிங்கன்னா சிறிய வருமானம் வரும், அவ்வளோதான். கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசி அன்பர்களே. ராகு இங்கிருந்து இங்கே வர வரைக்கும் ரொம்ப கவனம். இப்போ சனி இங்கிருந்து இங்கே போக போகிறார். அடுத்தது போய் ஒரு 5-6 மாதம், 6 மாதத்துலேருந்து ஒரு 7 மாத காலங்கள் அங்கே இருப்பார். ஒரு 5 to 6 மாதங்கள் இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்கள். பயப்பட வேண்டாம். சிவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. என்ன வந்தாலும் இவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்கோங்க. பின்னாடி நம்ம இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், இனி வரக்கூடிய காலத்தில் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இப்போ இந்த 2.5 வருஷம் தானே கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு மூல மந்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதைப்படி செயல்படுங்க. இதெல்லாமே நான் கண்டிப்பாக 70-90% இந்த கருத்துக்கள், இந்த பதிவுகள் எல்லாமே பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிகளே சரணம்.